சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகனின் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பட்டு வேட்டி அணிந்து பொங்கலிட்டு பங்கேற்றார். விழாவுக்கு வந்தவர்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழில் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார். இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள். பொங்கலை தமது சொந்த உற்றார் உறவினருடன் கொண்டாடுவது போல உணர்வதாக மோடி குறிப்பிட்டார். அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளமும் நிறைய வாழ்த்துவதாக மோடி தெரிவித்தார். பொங்கல் பண்டிகை பல மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர் பொங்கல் லோஹ்ரி என்ற பெயரிலும் மகர சங்கராந்தி என்ற பெயரிலும் கொண்டாடப்படுவதாக மோடி குறிப்பிட்டார். कुछ लोग आज मकर संक्रमण उत्तरायण मना रहे हैं, कुछ लोग शायद कल मनाएंगे. 2047 இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற இலக்கிற்கு பொங்கல் பண்டிகை உணர்வுகள் வலு சேர்க்கும் என்று கூறிய மோடி அனைத்து பண்டிகைகளும் ஏதாவது ஒரு விதத்தில் வேளாண்மையுடன் தொடர்பு உடையவை என்றார். சிறந்த விளைச்சல், கல்வி அறிவுள்ள மக்கள், நேர்மையான வியாபாரிகள் ஆகியோர் சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்குகின்றனர் என திருவள்ளுவர் கூறியதாக மோடி குறிப்பிட்டார். संत तिरुवल्लुवर ने कहा है, तल्ला विळयुळुम तक्कारुम ताळिवल्ला चेवरुम सेवर्द नाडु. பொங்கலின் போது முதல் அறுவடை கடவுளுக்கு படைக்கப்படுவதாக கூறிய அவர் 3 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் சிறுதானிய உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். பொங்கல் பண்டிகையானது ஒரே பாரதம் வளமான பாரதம் என்ற உணர்வை பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். पोंगल पर्व में ताजी फसल को भगवान के चरणों में समर्पित करने की परंपरा है. பொங்கல் விழாவின் ஒரு அங்கமாக அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மாட்டுக்கு மலர் தூவி மோடி மரியாதை செலுத்தினார். பொங்கல் விழாவையொட்டி அங்கு நடந்த பரதநாட்டியம் உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகளையும் மோடி பார்த்து கைத்தட்டி ரசித்தார். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல் முருகன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.